أمره صلى الله عليه وسلم خالد بن سعيد بالدعوة حين بعثه إلى اليمن. أخرج الطبراني عن خالد بن سعيد رضي الله عنه قال: بعثني رسول الله صلى الله عليه وسلم إلى اليمن فقال: من لقيت من العرب فسمعت فيهم الأذان فلا تعرضهم، ومن لم تسمع فيهم الأذان فادعوهم إلى الإسلام. فقال الهيثمي: وفيه يحيى بن عبد الحميد الحماني وهو ضعيف. ورده صلى الله عليه وسلم الذين سبوا في القتال بغير الدعوة إلى مأمنهم. وأخرج البيهقي عن أبي بن كعب رضي الله عنه قال: أتي رسول الله صلى الله عليه وسلم بأسارى من اللات والعزى فقال رسول الله صلى الله عليه وسلم: هل دعوتهم إلى الإسلام؟ فقالوا لا. فقال لهم: هل دعوتكم إلى الإسلام؟ فقالوا لا. قال: خلوا سبيلهم حتى يبلغوا مأمنهم. ثم قرأ رسول الله صلى الله عليه وسلم هاتين الآيتين: إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وأوحي إلي هذا القرآن لأنذركم به ومن بلغ أئنكم لتشهدون أن مع الله آلهة أخرى إلى آخر الآية. فقال: بعث النبي صلى الله عليه وسلم إلى اللات والعزى بعثا فأغازوا على حي من العرب فسبوا مقاتلهم وذريتهم، فقالوا: يا رسول الله أغاروا علينا بغير دعاء. فسأل النبي صلى الله عليه وسلم أهل السيرة أهل السرية فصدوهم. فقال النبي صلى الله عليه وسلم: ذروا إلى مأمنهم ثم دعوهم. بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் கிதால் அல்ல. இஸ்லாம் என்பது வாளால் பரவியது அல்ல. இஸ்லாம் என்பது நற்குணத்தால் பரவியது. எந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்புகிறார்களோ அந்த இடத்துல நபி அவர்கள் முதல்ல தாவத்தை முற்படுத்தியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. இந்த தாவத்துடைய அடையாளமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று இன்ஃபிராதி தாவத் இருக்கிறது, இரண்டாவது இஜ்திமாஇ தாவத் இருக்கிறது, மூன்றாவது அத்தாவத்து அஹம் இலஷை அல் அதான். தாவத்திலேயே மிக முக்கியமான ஒன்று அதான் அப்படின்றார். அதனால தான் நாளை மறுமையில் முஅத்தினுடைய கழுத்து நீளமானதாக இருக்கும். ஏன்னா தாவத் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானால் வழிகெடுத்துட முடியும். ஆனால் எந்த இபாதத்தில் தாவத் இருக்கிறதோ அந்த இபாதத்தை விட்டும் ஷைத்தானே விரண்டு ஓடுகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்து தக்பீர் கட்டி நின்று விடுகிறார். இவருடைய தொழுகையை சீர்கெடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய தோல் புஜத்தின் மீது உட்கார்ந்து அவனுக்கு சிந்தனைகளை கதா வகதா அப்படின்னு சொல்லி சிந்தனைகளை தூண்டி விடுகிறான். ஆனால் எந்த இடத்துல தாவத் இருக்கிறதோ அந்த இடத்துல ஷைத்தான் ஓடுகிறான், விரண்டு ஓடுகிறான். முஅத்தினுடைய சப்தத்தை கேட்டு சப்தம் கேட்கும் எல்லை வரைக்கும் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் ஹதீஸ்கள் வருது. அதனால காரணம் என்ன? அந்த இபாதத்தில் தாவத் இருக்கிறது. அப்ப தாவத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானை குறிப்பிடுகிறார்கள். அதான் சொல்றாங்க, ஒரு படையை அனுப்பும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல படைக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம், அவங்களுக்கு தாவத் கொடுங்க. இல்லையா அந்த இடம் முஸ்லீமாக மாற்றப்பட்டிருக்கா, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களா அப்படின்றத கவனிங்க. கவனிப்பதற்குரிய மிக முக்கியமான அடையாளம் இதா அன்தும் தஸ்மா அதா சௌத்தல் அதான் ஃபஅரிதுஹும். நீங்க அந்த இடத்துல போகக்கூடிய நேரத்தில் அதான் சப்தத்தை கேட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் எந்த கித்தாலும் இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் அதான் சப்தத்தை கேட்கவில்லையோ அந்த இடத்துல நீங்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சொல்கிறாங்க, அதான் என்பது இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று. ஊர் மக்களே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, எங்களால் அதான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சுல்தான் முன்னாடி ஊர் மக்களை போட்டியிட்டாலும் சுல்தான் என்ன செய்வார்? ஃபகாத்தில்ஹும் அலை, இந்த அதான் சொல்வதற்காக வேண்டி போர் பிரகடனம் கூட செய்வார் அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த இடத்துல முக்கியமாக அடையாளமாக படைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதானுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால் அவர்களை விட்டுவிடுங்கள். அப்படி அதானுடைய சப்தம் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடத்துல இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர ஃபக்துலுஹுன்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல பயன்படுத்துகிறார்? ஃபதுஊஹும் இலல் இஸ்லாம்,
தாவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல, அதாவது லாத் உஸ்ஸாவை வணங்கி கொண்டிருந்தவர்களை சஹாபாக்கள் சிறை பிடித்தாங்க. அந்த கூட்டத்திலிருந்து கைதிகளை கொண்டு வந்தாங்க. கைதிகள் நபியவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிற்பாட்டப்பட்டது. நபியவர்கள் அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க அவர்கள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து வைத்தீர்களா போர் புரிவதற்கு முன்னால்? ரெண்டாவது அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை எடுத்து வைத்தீர்களா? அது மட்டுமல்ல, உறுதிப்படுத்தும் முகமாக கைதிகள்கிட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட அவங்க இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களா போர் புரிவதற்கு முன்னால் அப்படின்னா அந்த கூட்டமும் தக்கீதாக சொல்லுகிறது, இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை நபியே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹல்லு சபீலஹும் ஹத்தா யப்லுகு மஅமனஹும், அவங்க இல்லங்களுக்கு செல்லும் வரைக்கும் நீங்க அவர்களை எதுவும் தொடாதீங்க. ஏன்னா நபி அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா என்ற வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. நிச்சயமாக உன்னை அத்தாட்சியாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாளராக உன்னை நாம் அனுப்பி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிச்சம் தரக்கூடிய ஒளி விளக்காக உன்னை நான் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான சிபத், ஒவ்வொரு தாயிடத்திலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிபத் இதுதான். முபஷ்ஷிரன், அச்சமூட்ட சுபச்செய்தி சொல்லக்கூடியவராக, வனதீரன், எச்சரிக்கை செய்யக்கூடியவராக. ஒரு சுபச்செய்தி என்னங்க? ஒரு புதிய சாத்திகளை சந்திக்கிறோம், புதிய நபர்களை சந்திக்கிறோம், அவர்களிடத்தில் என்ன செய்யறதுங்க? பஷாரத்தை சொல்வது. நதீர், எச்சரிக்கை செய்வது யாரு? ஒரு புதமா ஏதேனும் ஒரு காரணத்தினால வேலையை விட்டு தூரமாக இருக்கிறார், இவர்கிட்ட என்ன செய்யறாங்க? நதீராக எச்சரிக்கையும் கூட நம்ம சேர்த்துக் கொள்றத சொல்றாங்க. வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நபியை தாயியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிமுகப்படுத்துகிறார். பிஇذனிஹின்றத கொண்டு முராத் என்ன? பிதௌஃபீகி. அந்த தாவத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் இல்லாம அவர் அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வதாஇயன் இலல்லாஹி பிஇذனி, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்குடன் உன்னை நான் அழைப்பாளராக என்ன நாங்கள் உன்னை அனுப்பி இருக்கிறோம். சிராஜன் வ முனீரன், ஒளி தரக்கூடிய விளக்காக. சிராஜ் அப்படின்னா விளக்கு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இந்த இடத்துல சிராஜ் என்பதை கொண்டு ஒப்பிட்டு இருக்கிறான்? ஏன் சூரியன் அதைவிட பிரகாசமாக இருக்கிறதே, கமர் அதைவிட பிரகாசமாக இருக்கிறதே, நட்சத்திரம் பல்லாயிரம் மைல் தூரமாக இருந்தாலும் நட்சத்திரமும் பிரகாசமாக இருக்கிறதே. ஏன் அல்லாஹ் ஒளி விளக்கை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒப்பிடுகிறான்னு சொன்னா, விளக்குடைய ஒரு தன்மை சூரியனை கொண்டோ சந்திரனை கொண்டோ இன்னொரு ஒளியை ஏற்ற முடியாது. ஆனால் விளக்கை கொண்டு பல்லாயிரம் விதமான விளக்குகளை ஒளி விளக்காக ஏற்றலாம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நூரை பல லட்சம் சஹாபாக்களை கொண்டு உருவாக்குனாங்க. அந்த நபி ஒருத்தர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிஃபத்தாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஓதி காண்பித்து விட்டு சொல்றாங்க, அவர்களிடத்தில் நீங்க தாவத் கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் அவங்க அழைப்பு கொடுத்தார்களா? இல்லை நபி அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னோன்னே நபி அவர்கள் அந்த கூட்டத்தை மறுபடியும் அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடிக்கிறாங்க. அதில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் இதுதான். நபியவர்களுடைய நோக்கம் போர் செய்வதோ, நாடுகளை பிடிப்பதோ, எல்லைகளை விஸ்தீர்ணமாக்குவதோ, இஸ்லாத்தை பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் கொண்டு வருவதோ என்ற நோக்கம் அல்ல. நபியவர்கள் தன்னுடைய மக்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும், அழைப்பு பணியை எல்லா இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் அதன் அடிப்படையில் இதே நோக்கத்தில் செயல்பட்டால் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா எல்லா இடத்திலையும் இந்த ஹிதாயத் என்னும் ஒளியை வரவச் செய்வான். செய்து கொள்ளாமா இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான